ஹாய் பவி. ஆ, அங்க எல்லாரும் அர்ஜுனை எப்படி ரிசீவ் பண்றதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீ இங்க வந்துட்ட? நாங்க இருந்தா எல்லாரும் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அதான் எதுக்குன்னு வந்துட்டேன். என்ன பவி, அர்ஜுன் வர்றத பத்தி எல்லாத்தையும் விட நீ தான் அதிகமா எக்ஸைட்மெண்ட்ல இருந்த. இப்ப எதுவுமே இல்லாத மாதிரி பேசுற. எதுவும் இல்லைன்னு யார் சொன்னா? என்னோட எக்ஸைட்மெண்ட் எல்லாம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதை நான் அர்ஜுன் வரப்ப காட்டிப்பேன். சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒன்னு காட்டணும். என்னது? நேத்து ஆபீஸ்ல ட்ரெடிஷ்னல் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுல கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஆ. நல்லா இருக்கே மனு. அப்படியா? ஆமாடா, நல்லா ஹீரோ மாதிரி தான் இருக்க. இன்னொரு ஹீரோவோட போட்டோ காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றியா? எந்த ஹீரோ? நம்ம ஹீரோ தான், பேரு அர்ஜுன். போட்டோ பாக்குறியா? ஏ வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். ஹே பாரு பவி. நான் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்ட? அர்ஜுன நான் நேர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். போட்டோலெல்லாம் பார்க்க கூடாதுன்னு முடிவோட இருக்கேன். அதுக்காக தான் வீட்டுல மாட்டின போட்டோல கூட நான் பார்க்கல. அதையும் தான் நான் பார்த்தனே. நீ முதல்ல அந்த போனை கீழே இருக்கு. நான் எந்த போட்டோவையும் பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை பாரு பவி. முடியாது. அர்ஜுனோட எந்த போட்டோவையும் நான் பார்க்க மாட்டேன். ஹே லூசு, இது ஒன்னும் நம்ம அர்ஜுன் போட்டோ இல்ல, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் போட்டோ. இப்ப வச்சு கண்ணை திறந்து பாரு. ம்ஹும். நீ போய் சொல்லி என்ன பார்க்க வைக்க ட்ரை பண்ற. ஏமா தாயே, சத்தியமா இது அர்ஜுன் போட்டோ இல்ல. தயவு செஞ்சு பாரு. ஆமா, என்ன இது வித்தியாசமான ஒரு சபதம். ஏன் இப்ப நீ அர்ஜுன் போட்டோ பார்த்தா என்ன ஆக போகுது? அப்படி பார்த்தா அவன் இப்ப எப்படி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருமே. தெரிஞ்சா தெரியட்டுமே. ம்? ம்ஹும். அது தெரியக்கூடாது. ஏன்? ஏன்னா அர்ஜுன் எப்படி இருப்பான்னு என் மனசுல ஒரு உருவம் இருக்கு மனோ. நான் அர்ஜுன கடைசியா பார்த்து 12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த 12 வருஷத்துல அவன் வளர்ந்து எப்படி இருப்பான்னு நான் என் மனசுக்குள்ளேயே கற்பனையா ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். அர்ஜுன் இங்க வந்ததும் நான் அவனை நேர்ல பாக்குறப்ப என் கற்பனையில இருந்த உருவமும் என் முன்னாடி நிக்கிற உருவமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அர்ஜுன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நான் அது மூலமா தான் தெரிஞ்சுக்க போறேன். அதுக்காக தான் நான் அர்ஜுனோட எந்த ஒரு போட்டோவையும் பார்க்காம அவாய்ட் பண்றேன். பவி, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா? அது எப்படி உன் மனசுல நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரியே அர்ஜுன் நிஜத்துல இருப்பான்? கண்டிப்பா இருப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன் பவி, எல்லா விஷயத்திலயும் ரொம்ப முற்போக்கா இருக்க. உன் தாட்லாம் ரொம்ப மாடர்னா இருக்கு. ஆனா அர்ஜுன் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி சைல்டிஷா இருக்க? சொல்லப்போனா இது கொஞ்சம் கிரிஞ்சாவே இருக்கு. இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன? கீதையில சொல்லுவாங்கல்ல, உனக்கு எது தேவையோ அதுவே தர்மம்னு. அப்படிதான் இதுவும். ஒருத்தருக்கு நெருக்கமா இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு கிரிஞ்சா இருக்கும். இன்னொருத்தருக்கு கிரிஞ்சா இருக்கிற விஷயம் வேற ஒருத்தருக்கு நெருக்கமா இருக்கும். அன்புங்கிறதே ஒரு அழகான ஃபீலிங் மனம். அது கிரிஞ்சா இருந்தாலும் அழகுதான், சில்லியா இருந்தாலும் அழகுதான். நான் நினைச்ச மாதிரியே அர்ஜுன் இருப்பான்றது உனக்கு வேணா கிரிஞ்சா தெரியலாம். ஆனா எனக்கு அதுதான் என் அன்போட அளவுக்கோலா தெரியுது. நீ வேணா பாரு, நான் நினைச்ச மாதிரியே அர்ஜுன் இருப்பான். பவி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கணும்? ஏய்
ரொம்ப பண்ணாத மனோ. வர்றதும் உன் ஃப்ரெண்டு தானே, அவனுக்காக நிக்க மாட்டியா? பேசாம நில்ல. ஏண்டா எப்புட்றா நிக்க வச்ச வத்தி குச்சி மாதிரி அப்படியே நிக்கிற? கை வலிக்கல? டேய் மனோ, எனக்கு எக்ஸாம் தான்டா செட் ஆகல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஈஸியா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவேன்டா. பாத்தியா டிடி, அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவ ஸ்பெஷலா கோலம்லாம் போட்டுட்டு இருக்கா. பேசாம நீயும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே? ஏய் லூசா, நான் எதுக்குடி இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செய்யணும்? அவ யாரு? ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்த பொண்ணு. அதனாலதான் இப்படி வேலைக்காரி மாதிரி தான் யோசிப்பா. ஆனா நான் அப்படி இல்ல. born with silver spoon. அதுவும் இல்லாம இப்படி எல்லாம் செஞ்சுதான் அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு என் அழக பார்த்தாலே அர்ஜுன் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரெஸ் ஆயிடுவான். அப்படிங்கிற? ஆமா, அர்ஜுன் இஸ் ஆல்வேஸ் மைன் அப்படிங்கறது நாளைக்கு இவளுக்கு புரியும் பாரு. அதனால கோலம் போடுறது, பூ வைக்கிறதுனால மொக்க ஐடியாலாம் கொடுக்காத. என் பிளானே வேற. என்ன பிளான்? நாளைக்கு அர்ஜுன் வந்ததும் நானும் அவனும் கார் எடுத்துக்கிட்டு ஈசிஆர்ல ஒரு லாங் டிரைவ் போறோம். அதுக்கப்புறம் மாலுக்கு போய் சின்னதா ஒரு ஷாப்பிங், அப்புறம் ஒரு குட்டி லஞ்ச். அத முடிச்சிட்டு டிரைவ்ல ஒரு மூவி. எப்படி ரிச்சான பல பிளான் நான் போட்டு வச்சிருக்கேன். நீ என்னடானா கோலம் போடலான்னு கூப்பிடுற. அதெல்லாம் இந்த வேலைக்காரியே செய்யட்டும். ஏ டிடி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்கம்மா. நாளைக்கு அர்ஜுன் வரான்ல, அவனை மீட் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டியா? இந்த பர்த்டேக்கு ஒரு சாரி எடுத்தோம்ல, அது கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஓகே தானே? என்ன சாரியா? என்னம்மா காமெடி பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் எங்க இருந்து வரான்? அமெரிக்கால இருந்து வரான். அவன் முன்னாடி போய் புடவை கட்டிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? அவனுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸா ஒன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அததான் நான் நாளைக்கு போட போறேன். கரெக்ட் டிடி. ஃபாரின்ல இருந்து வரவ முன்னாடி நீ அப்படி இருந்தாதான் அவனுக்கும் உன்னை பிடிக்கும். இங்க பாரு, உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோமா. அதனால நாளைக்கு அவன் வந்ததும் உன்னை பார்த்த உடனே பிடிச்சு போயிடணும். புரியுதா? கண்டிப்பா அத்தை. நாளைக்கு என் லுக்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற அர்ஜுன் கையோட கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்வான் பாருங்க. ஆ? வெல்கம் அர்ஜுன். போலாமா? என்னது போலாமாவா? வாழை மரம் யார் கட்டுறது? வாழை மரமா? வா. ஏய், நல்லா புடுறா மனோ, விழுந்துற போது. இது உனக்கே ஓவரா தெரியலையா? ஏன்? அர்ஜுனுக்காக கோலம் போட்டா சரி, ஓகே. இதென்ன கல்யாண வீடா? வாழை மரம்லாம் கட்டுற? ஏன் கல்யாண வீட்டுலதான் வாழை மரம் தோரணம்லாம் கட்டணுமா என்ன? எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்பவும் இதெல்லாம் செய்யலாம். என்ன நீ
அர்ஜுன் வர்றதையே பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பேசிட்டு இருக்க. ஃபங்க்ஷன் தான், யார் இல்லைன்னு சொன்னா? அர்ஜுன் என்ன சும்மாவா வரான்? அமெரிக்காக்கு போய் படிச்சுட்டு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து சாதனை பண்ணிட்டு வரான். அந்த சாதனைக்கு நான் கொடுக்கிற மரியாதை தான் இந்த ஏற்பாடு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் திரும்பி வர்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். போதுமா? முடிஞ்சிச்சு. சரி வாங்க போலாம். பாட்டி, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன மேடம் ட்ரெஸ் பண்ண போறீங்க? டொண்டோடேங். இத கட்டிக்கோ. உனக்காக தான் இத வாங்கினேன். நாளைக்கு அர்ஜுன் வரப்போ இத கட்டிக்கோ. வேணாம் பாட்டி. ஏன்? அது வந்து எப்படி சொல்றது? ஏன் இந்த புடவை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அர்ஜுனுக்கு பிடிக்காதே. இல்ல, அர்ஜுனுக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லோ கலர்ல ஆல்ரெடி ஒரு புடவையை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். பாத்தீங்களா பாட்டி, நீங்க எடுத்து தர புடவையை விட அர்ஜுனுக்கு பிடிச்ச கலர் புடவையை தான் அவன் கட்டுவாளாம். நீங்க வேணா பாருங்க பாட்டி, அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் உங்களையே கண்டுக்க மாட்டா. சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு எப்பவுமே பாட்டி தான் ஸ்பெஷல். அப்படின்னா அர்ஜுன் என்ன சூப்பர் ஸ்பெஷலா? உன் முகத்துல இருக்க பிரகாசமே சொல்லுது உன் மனசுல இருக்க சந்தோஷத்தை. இவ்ளோ வருஷமா நீ காத்துட்டு இருந்தது இதுக்காக தானே? அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறமா பாரு, நீ இதை விட அதிக சந்தோஷத்தோட இருப்ப. சரி, நாளைக்கு அர்ஜுனுக்காக புடவை மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்கியா, இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்கியா? அது எப்படி இல்லாம போகும்? ஏற்பாடெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. சொல்றேன் கேளுங்க. அர்ஜுனுக்கு அமெரிக்கால பீட்சா பர்கர்னு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும். அதுக்காக அவன் வந்ததும் காலையில இட்லியும் மட்டன் குழம்பும் பண்ண போறேன். ஓ சரிதான். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு அவனுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பும் சிக்கன் பெப்பர் ரோஸ்டும் செய்ய போறேன். அடிப்பாவி. சாப்பிட்டு முடிச்சதும் அர்ஜுனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நம்ம ஊர் ஸ்டைல்ல அருமையான பாயாசம். சாப்பிட்டு முடிச்சதும் டயர்டா இருக்கும் இல்லையா, அதனால போய் குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்து தூங்கி எழுந்ததும் நேரா கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைய முடிச்சிட்டு அர்ஜுன் கையாலேயே கோயில்ல இருக்கிறவங்களுக்கு அன்னதானம். அன்னதானத்தை முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்ததும் நானே என் கையால தோசை ஊத்தி, அர்ஜுனுக்கு வேர்க்கடலை சட்னினா ரொம்ப பிடிக்கும், அத செஞ்சு கொடுக்க போறேன். இப்படி நிறைய பிளான் நாளைக்கு நான் போட்டு வச்சிருக்கேன். அமெரிக்கா போயிட்டு வந்தா இப்படி எல்லாம் கவனிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் போயிட்டு வந்திருப்பேனே. அப்போ நாளைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க? அஃப்கோர்ஸ் பாட்டி. நாளைக்கு அர்ஜுன் வந்ததும் உன்னோட இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட போறான் பாரு. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும், சரியா? சரி பாட்டி. ஐயோ, உங்ககிட்ட பேசி நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. என்னது? அது சர்ப்ரைஸ். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்.
பவி ஆ? என்ன நீ ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஸ்கெட்ச் பென்சில்ஸ்லாம் எடுத்து வச்சு உட்காந்துருக்க? அதுவா, நான் அர்ஜுனை வரைய போறேன். நீ எப்படி பவி வரைய போற? ஏன்? நீ தான் அர்ஜுன் எப்படி இருப்பான்னு பார்த்ததே இல்லையே. நான் போன்ல போட்டோ காமிக்கும் போது நீ வேண்டான்னு சொன்ன. பார்க்காத ஒருத்தரை எப்படி உன்னால வரைய முடியும்? இந்தா, என் போன்ல தான் அர்ஜுன் போட்டோ இருக்குல்ல, அதை பார்த்து கரெக்டா வரைஞ்சுக்கோ. போடா லூசு. லூசா? ம், ஆமா. நான் என்ன சொன்னேன்? அர்ஜுன் எப்படி இருப்பான்னு நான் மனசுலயே ஒரு கற்பனையான உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கேன்னு தானே சொன்னேன். ஆமா. இப்போ நான் வரைய போறதும் அந்த கற்பனையான உருவம் தான். நீ இப்ப வரைய போற அர்ஜுனும் நாளைக்கு வரப்போற அர்ஜுனும் சேமா இருப்பாங்கன்னு சொல்ற, கரெக்டா? கரெக்ட். லாஜிக்கே இல்லையே பவி. லாஜிக்க பார்க்காத மனோ, அதுல இருக்க மேஜிக்க மட்டும் பாரு. நீ வேணா பாரு, நான் வரையற மாதிரியே தான் அர்ஜுனும் இருக்க போறான். சரி பாக்குறேன், நீ முதல்ல வர. அதெல்லாம் இப்ப பார்க்க கூடாது. ஏன்? ஆ? நீ இப்பயே பார்த்துட்டு அர்ஜுன் இப்படி இருக்கான் இல்லன்னு அந்த சஸ்பென்ஸையே போட்டு உடைச்சிருவ. அதனால நான் வரைஞ்சிட்டு அர்ஜுன் இதே மாதிரி இருக்கான்ற எதிர்பார்ப்போடையே இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு நாளைக்கு அவனை பார்க்கும்போதுதான் நிஜமாகும். அதனால நீ இப்ப கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல்ல. சரி சரி போறேன். ஆனா அர்ஜுன்னு சொல்லிட்டு வேற யாரையும் வரைஞ்சு வச்சுட்டு நாளைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். ம், எனக்கு தெரியும். போடா. வர வர மரியாதைலாம் ரொம்ப குறையுது. அர்ஜுனுக்கு நல்லா குண்டான கண்ணு தான், மூக்கு ஷார்ப்பா தான் இருக்கும். ஆ? ஃபாரின்ல இருந்திருக்கான். ஒருவேளை மீசைய எடுத்திருப்பானோ? வாய்ப்பில்லை. அர்ஜுனுக்கு மீசை தாடி வைக்கிறதுனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வரப்போற அர்ஜுன் இப்படிதான் இருப்பான்னு என் மனசு சொல்லுது. பார்க்கலாம்.
சார் எப்படி இருக்காருன்னு. Whoa, yeah. Whoa, whoa.